முத்துக்களை தள்ளுவேன், முத்துக்களை அள்ளுவேன். விளையாட்டு. தாயம் முறுக்குறாங்க. யாருக்கு தாயம்? எஸ்தருக்கு முதல்ல தாயம் விழுந்துச்சு. அவள் தாயம் வச்சிட்டோம். அடுத்தது 4. 4ன்னா என்ன வருது? 4வது என்ன போட்டிருக்கு? அதாவது டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட போது அதிக நீர் மற்றும் பழச்சாறுகள் அருந்தாமல் தவிர்த்து நீர் சத்துக்களை இழந்ததால் நோயின் தீவிரத்திற்கு ஆளானீர்கள். 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். இன்னும் முத்து வாங்கலை. நான் வாங்கினது மைனஸ். சரியா? சரி. அடுத்து 6. 11 என்ன பண்ணுறாங்க? அதிக ஐஸ்கிரீம் உட்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை இழந்ததால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். இப்போ -4ல் இருக்கு. என்ன எஸ்தர்? அடுத்து போடு. எஸ்தர் போடு. அப்புறம் 4 வை என்ன போட்டிருக்கு? அது நல்லா காய்ச்சி வடிகட்டிய அந்த நீரை குடிக்கிறதுனால 2 முத்துக்கள் பெறுகிறீர்கள். இப்போ 2 எடுத்துகிட்டு நீ மறுபடியும் 2 வாங்கிட்டு மறுபடியும் போட்டுற. ஏற்கனவே மைனஸில் இருக்குல்ல, அவ்வளோ போட்டு இன்னும் 2 கொடுக்கணும். சரி. அடுத்து அவன்கிட்ட கொடுத்து. அது என்னது? என்ன சாப்பிட்றாங்க? ஐஸ்கிரீமா? எத்தனாவது? 17. மொய்த்த பண்டங்களை சாப்பிட்டு நோய்களை வரவழைத்தால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். இன்னும் -2 2 4 ஆயிருக்கு. அடுத்து நீ போடு. தாயம் 1 வை. சிம்சோன் விளையாட்ட ஆரம்பிச்சது. அடுத்து 4 என்ன வருது? அதில் கொசுவினால் அதிகம் பரவும் மலேரியாவிற்கு இரத்த பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை மேற்கொள்ளாததால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். ஏற்கனவே -2. அடுத்து 5 என்ன? 5 காய்கறிகளில் பழக்கலவை. காய்கறி கலவையை சாப்பிட்றதுனால 2 முத்துக்கள் எடுத்துட்டு ஏற்கனவே நீங்கள் போடுறோம். சரி. ஏற்கனவே போட வேண்டியிருக்குல்ல. சரி. அடுத்தது 1. அது என்னது? ஐஸ்கிரீம். எத்தனாவது? 11 என்ன போட்டிருக்குன்னா அதிக ஐஸ்கிரீம் உட்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை இழந்ததால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். ஏற்கனவே இப்போ -2. ஏற்கனவே 4 ஆயிடுச்சு. 4 முத்துக்கள் நீங்கள் தான் தரணும். போதும். 6. அது என்னது? அது 11ஆவதா? 17. ஈமொய்த்த பண்டங்களை சாப்பிட்டு நோய்களை வரவழைத்தால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். -6 ஆகிட்டா? சரி. அடுத்தது போடு. 5 என்னது? பன்றிகள் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால எத்தனாவது? 22. பன்றிகள் இல்லாத சூழலில் வசிப்பதால் பன்றி காய்ச்சலிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளீர்கள். 2 முத்துக்களை பெறுகிறீர்கள். 2 எடுத்துகிட்டு உள்ளே போடணும். ஏற்கனவே 6ல் 2 போனால் 4 தரணும். சரியா? அடுத்து தாயம் 1. இது என்னது? தண்ணி. 23. காய்ச்சி வடிக்காத நுண்ணுயிரிகள் கலந்த நீரை குடித்து காலராவால் பாதிக்கப்பட்டால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். மறுபடியும் 6. என்ன? சரி போடு. 2 அதோட முடிஞ்சது. 1 2 எத்தனை வந்தது? 26. 25. காய்ச்சாத நீரை பருகி டைஃபாய்டு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதால் 2 முத்துக்களை இழக்கிறீர்கள். 2 முத்து போயிடுச்சு. மறுபடியும் இப்போ 8 கொடுக்கணும். நீங்கள் 6 2 8. அடுத்தது அவட்ட 6. 1 2 3 4 5 6. பன்றிகள் இல்லாத சூழலில் இருக்கிறதுனால 2 முத்துக்களை பெறுகிறீர்களா?
அப்போது ஏற்கனவே மைனஸ் இருக்கா? 2 போட்டுருங்க. இன்னும் எத்தனை நீங்கள் தான் கணக்கு வச்சுக்கணும். 4. ஒன்று 2 3 4 எத்தனாவது? 26. 26. தினமும் சுத்தமாக குளித்து துவைத்த ஆடைகளை அணியும் பழக்கத்தை மேற்கொண்டதால் 2 முத்துக்களை பெறுகிறீர்கள். 2 எடுத்துக்கணும். மைனஸ் போட்டாச்சா? சரி 5 வைக்க முடியாது. நீ போடு. அது என்னது? அதே தானே. உனக்கும் 2 எடுத்துட்டு போட்டால் அப்போது 8ல் 2 போனால் 6. இன்னும் கொடுக்கணும். 5 வைக்க முடியாது. நீ போடு. 1 2 3 போட்டால் தான் உனக்கு. 3 போட்டால் தான் 2 வை. நீ 2 வை. 1 2 வைமா. அது என்னது? லாஸ்ட்டு 28 சுத்திகரிக்கப்படாதது தான். சுத்திகரிக்கப்பட்டதாவது இல்லை, உப்பு சர்க்கரை கலந்த நீரை வேண்டான்னு சொல்கிறதுனால அதை குடிக்கிறதுனால உங்களுக்கு 2 எடுத்துகிட்டு மறுபடியும் போடணுமா? மைனஸ் இல்லையா? சரி சரி போட்டுருவோம். உனக்கு இந்த தாயம் போட்டால் தான் உனக்கு 2 இல்லை, நம்ம இல்லைன்னா 3. 1 அவட்ட கொடுத்துரு. 3 இல்லை கொடுத்துரு. அவட்ட கொடுத்துரு. உங்களுக்கு வின் பண்ணக்கூடிய எண்ணிக்கையில் போட்டால் தான் நீங்கள் போடணும். 3 1 2 3 தானே உனக்கு வின்னு. ஆமாம், வின் பண்ணிட்டான் சிம்சோன். ஆனால் முத்துக்கள் நிறைய இழந்திருக்கீங்க, அதனால் அதெல்லாம் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதெல்லாம் சரி செய்து இன்னொரு தடவை விளையாடணும். எஸ்தர் 3 கிடையாது. காயம் அவன் இருக்கட்டும். நீ போடு. இல்லை அதெல்லாம் போடவே கூடாது. அவ்வளோதான். சரி வின்னு தாயம் அதோட. சரி கிளாப் பண்ணிக்கங்க 2 பேரும். சரி, விளையாட்டு நல்லா இருந்துச்சா? இன்னும் என்ன பண்ணணும்? நோய்களை தள்ளணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். சரியா? எந்த காரியங்களாம் இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா?